அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் வரலட்சுமி நோன்பு அல்லது விரதம் அப்படிங்கிற அந்த அற்புதமான நாளானது வருகிறது, தவற விடாதீங்க. அன்றைய நாளில் யாரெல்லாம் விரதம் இருக்க தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். விரதம் இருப்பது இருக்காதது அப்படிங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு இருந்தாலும் சில பேர்த்துக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க இந்த விரதத்தை இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனதார அம்பிகையை வழிபாடு செய்தாலே போதுமானது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குறிப்பாக நிறமாச கர்ப்பிணியாக இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, கர்ப்பம் தரித்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாலூட்டும் தாய்மார்களாக இருந்தாலும் சரி, இந்த விரதத்தை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மனசில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். அல்லது வீட்டில் இருக்க இன்னொருத்தர் விரதம் இருக்காருன்னா, விரதம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் போதுமானதை தவிர நீங்கள் அந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசியம் இல்லை. ஏன்னா வயிற்றில் வளர்கின்ற குழந்தையின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டும், அதே போல் பாலூட்டும் தாய்மார்கள் அவர்களுடைய அந்த உடல் நலனை கருத்தில் கொண்டும் அந்த விரதம் இருப்பதிலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு வீட்டில் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சமீப காலத்தில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அந்த தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிற போது மன நெருடலாக இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வேண்டாம்னு சொல்லுவாங்க. விரதம் இருப்பதற்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படும். அதே போல் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலத்தில் இருந்தால் செய்ய வேண்டாம், அது அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லேயே இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் விலக்களிக்கப்பட்டிருக்கு. இது அவரவர் உடல் நலம் சார்ந்தது அல்லது மனநலம் சார்ந்த விஷயம். அதனால் இவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். யார் இருக்கலாம், என்ன காரணத்திற்காக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தன்னுடைய கணவன் அல்லது மனைவி நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும், அல்லது ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற யாராக இருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். பொதுவாக பெண்களுக்குன்னு தானே சொல்லுவாங்க. அப்படின்னா பெண்களுக்குன்னு குறிப்பிடப்படுகின்ற விரதமாக இருந்தாலும் தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கணவனும் இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திருமணமாகாத நபர்கள், அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் கைகூடவில்லை அப்படின்னா இந்த வரலட்சுமி நோன்பின் போது அம்மாவிடம் நீங்கள் விண்ணப்பம் வைத்து கொண்டு மனதார வேண்டிக் கொள்ளலாம். நல்ல வரன் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது அடுத்த வருடத்திற்குள் கைகூடி வரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். குடும்ப நலன் மேலோங்கி இருக்க வேண்டும், நல்ல செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். பொதுவாகவே இந்த வரலட்சுமி விரதம் கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க. அதுலேயும் குறிப்பாக மாலை நேரத்தில் செய்வாங்க. இந்த வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் நீங்கள் செய்யலாம். வாசனையான பூக்கள் பயன்படுத்துங்க. கலசத்தில் அரிசி போட்டு செய்கின்ற பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அரிசியை நிரப்பி அதுக்கப்புறம் அந்த கலசத்தை வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உத்தமம். அந்த பூஜை முடிஞ்சதுமே கொண்டு போய் நம்ம அரிசி பானையில் அந்த கலசத்தை அப்படியே இறக்கி வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் விசர்ஜனம் பண்ணிக்குவாங்க அடுத்த நாள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மனுக்கு நெய்வேத்தியமாக பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல், இனிப்பில் பாயாசம் செய்யலாம். இந்த மாதிரி பால் பாயாசம் செய்யலாம். நம்மளால் முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் செய்யலாம். முடியல, இந்த வருஷம் தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச பழ வகைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் செய்கிற சாதத்தில் எச்சில் படாமல் எடுத்து சாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னா கனகதாரா சூத்திரம், லலிதா சகஸ்கரநாமத்தை பாராயணம் செய்தல் அப்படிங்கிறது இன்றைய நாளில் அவசியமாகும். அதை சொல்கிறோம் அப்படிங்கும் போதே அந்த வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும்பாங்க. தினமும் அதை பாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மகாலட்சுமி கடாட்சத்தை வீட்டில் உண்டாக்கித்தது. அது அற்புதமான பலன்களை கொடுக்க வல்லது. இப்போ பொதுவாக அந்த விரதம் இருக்கிறாங்க, பூஜை செய்கிறாங்க மாலை நேரத்தில் அப்படின்னா வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வருகிறார்கள்னா அவங்களுக்கு ஏதேனும் நம்மளால் முடிஞ்ச பொருட்களை கொடுத்து விடணும், தானம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, வயதான தம்பதிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது இன்ற நாளில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி வாங்கும்போது கண்டிப்பாக சாக்ஷாத் அந்த தெய்வமே உங்களை ஆசீர்வாதத்திற்கு ஈடானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மன தூய்மை, அதில் உள்ள தூய்மை, உடல் தூய்மை எல்லாமே அடங்கும். அந்த தூய்மையோடு நாம் செய்கின்ற அந்த வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.